எங்கள் பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த பிரச்சனை 2002 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2002 சிறு சிறு தீ விபத்து ஏற்பட்டுச்சு நம்ம ஊரில், திருவான்மிகுப்பத்தில். இது எல்லாமே வந்து ரிஜிஸ்டரு, எல்லாமே வந்து சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் போட்டு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. அதேமாதிரி அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா 2010 வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடற்கரையை ஒட்டி கிழக்கு பக்கம் எங்கள் ஊரில் இருந்தவங்க ஒரு 350 குடும்பம் ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. அந்த நாசமானதில் ஒரு இதை வந்து சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது அன்றைய துணை முதல்வராக இருந்த ஐயா, இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அப்போ வந்து துணை முதல்வராக இருந்தார். அப்போ ஜெயக்குமார் ஐயா வந்து இதை கேள்வி நேரத்தில் வந்து கேட்குறாங்க, திருவான்மியூர் குப்பத்துக்கு நீங்கள் வந்து தீ விபத்து அடிக்கடி ஏற்படுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெகு விரைவில் அவங்களுக்கு வந்து 350 குடும்பத்திற்கும் தொழில் பாதிக்கப்படாத வகையில் கடற்கரை ஒட்டியே அவர்களுக்கு வீடு, கல்நார் வீடு கட்டித்தரப்படும் சொன்னார். ஆனால் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த திட்டம் வந்து கிடப்பிலே போட்டாங்க. எங்கள் பஞ்சாயத்தாரங்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 பஞ்சாயத்து மாறி இருப்பாங்க. எல்லாரும் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லா மனு கொடுத்துருக்காங்க, நேரடியாகவும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தவிர இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 பேர் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாரிசுதார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1500 குடும்பத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய இடப்பற இப்போ எல்லாம் மீதி இங்கே இருந்தவங்க எல்லாம் வாடகை இருக்கிறது, கடலோரத்தில் ஓரமாக குடிசை போட்டுருந்தாங்க. அவங்க எல்லோரும் நம்ம எடுத்ததுனால அவங்க வாடகையில் இருக்காங்க எல்லாம் நிறைய பேர். இப்போ அவங்களாம் மண்ணின் மைந்தனால அவங்க வந்து வாடகை இருக்கணும். இப்போ வந்தவங்க எல்லாம் வந்தேரிகள் எல்லாம் வந்து வீடு கட்டிக்கின்னு கூட கோபுரம் மாதிரி மாடிகள்லாம் கட்டின்னு இருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியாமல் அதான் எங்களுக்கு வந்து இந்த 350 வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கே ஒரு துரிதமாக நடவடிக்கை கட்டி கொடுத்துருந்தாங்கனாக்கா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ 14 வருஷமாக நாங்கள் பொறுத்தாச்சு. 14 வருஷமாக பொறுத்துட்டு எங்கள் ஆட்களும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் வாடகை கொடுத்துன்னு நம்ம அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நாங்கள் குடிசைவும் போட சொல்லியாச்சு. ஏன்னா அடிக்கடி எரியுது, அரசாங்கத்திலே போட்டாங்க. துணை முதல்வரையா பேசிட்டாரு, கட்டாயமாக வந்து நம்ம வீடு கட்டி தந்துடுவாங்க, அதனால நீங்கள் குடிசெல்லாம் யாரும் போடாதீங்க, குடிசை போடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து வந்து ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா எங்கள் ஆளுங்க வந்து கட்டுப்பாட்டுக்கு தான் நிற்பாங்க, அந்த கட்டுப்பாடு போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது மீறிடுச்சு. ஏன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஐயாவும் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போவும் மனு கொடுத்துருக்கோம். இப்போ மக்களுடன் முதல்வர் ப்ரோக்ராம் போட்டாங்க, அதுலேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக அந்த மனு பழைய அவர் பேசின எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சட்டசபையில் பேசுனது எல்லாமே நான் அப்புறமா காட்டுறேன். அதனால் இப்போ எங்கள் சேகர்னு எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப ஏழை, அவர் என்னென்னா இப்போ குடிசை போட முடியாதுன்றதுனால சரி உடனே வாங்கி ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக கட்டலான்ட்டு போடுறாரு. ஸ்ட்ராங்காக கட்டுறது மண்ணின் மைந்தர்கள் எங்களுக்கு. நாங்கள் கட்டும்போது அதை வந்து ஆக்கிரமிப்பாளர் அப்படின்ட்டோம், கடல் கொள்ளையர்கள் அப்படின்ட்டோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பத்திரிக்கை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு பத்திரிக்கையோட வேலை என்னன்னாக்கா, வந்தாங்க எடுத்தாங்க போட்டாங்கன்னு இருக்கக்கூடாது, 6000 தான் முக்கியம். ஏன்னா நம்மளால் வந்து பத்திரிக்கையால் முடியாது எதுவுமே இல்லை, பத்திரிக்கையால் எல்லாமே முடியும். பத்திரிக்கை வந்து உண்மையாகவும் எந்த இடத்துலையும் நடுநிலையாகவும் வளையும் தன்மை இல்லாமல் நேராக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆராயணுன்றது எங்களுடைய மேல்தட்டு மக்கள் சொல்கிறாங்க இந்த கலாச்சத்திரா காலனியில் உண்மையிலே. ஏன்னா நம்ம இது ஒளிவு முறைலாம் இல்லை, கலாச்சத்திரா காலனியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஐ பீப்புள் தான். ஏன்னா அவங்களாம் இப்போ வந்தவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இப்போ வந்தவங்க. எங்கள் சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது வந்து 75 வருஷத்துக்கு மேலே இங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு அடக்குமுறை மாதிரி எடுத்தாக்கா வந்து என்னென்ன பிரச்சனையோ ஒரு பிரச்சனை. இவங்க கடல் கொள்ளையர்கள் கடலை வந்து ஆக்கிரமிச்சு வீடு நாங்கள் கடற்கரையை ஒட்டி தாங்க வாழ்கிறோம். எங்கள் மற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு தொழில் வேறு இது பண்ணலாம். ஆனால் மீனவ சமுதாயம் மட்டும்தான் கடற்கரையை ஒட்டி மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய சமுதாயம். உண்மையாக சொல்ல போனால் இப்போ நம்ம இல்லை, இதை நான் முன்னாடி கூட பதிவு செஞ்சுருக்கேன். வெள்ளாக்காரன் ஆட்சி காலத்திலே இருக்கும்போது மீனவர்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்துட்டு போனான், அந்த சட்டத்திலே இடத்தையே கொடுத்துட்டு போனான். என்னன்னாக்கா மீனவர்களை வந்து எந்த விதத்துலையும் இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சேகர்னு ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு. வீடு கட்டும் போது ஒரு பள்ளம் எடுத்து வீடு கட்டுறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுனால. இதை வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு பார்வையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டாங்க. அப்படின்றத ஒரே ஒரு காரணத்தை வச்சுன்னு ஐயா நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து அவருடைய நேரடி பார்வையில் வந்துட்டு இந்த பள்ளத்தை மூடணும்,
இந்த வீடெல்லாம் கட்டக்கூடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்களும் என்னன்னா அதுக்கான எந்த விதமான எதிர்ப்பும் தெரியல. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போடுற காலகட்டம் இல்லை, உண்மையை உணர்த்துற காலன்றதுனால நாங்களும் கம்முன்னு இருந்துட்டோம். இப்போ அதனால் எங்கள் ஊர் பொதுமக்களுக்கு முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லணும். நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தான். எங்களுக்கு தொழில் ரீதியான இந்த இது இருக்குது. எங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுமானத்துக்கான எப்படி சொல்கிறதுனா சான்றிதழோ கிடையாது. நாங்கள் MMDOவில் அப்ரூவ்டு வாங்கணும்னு கிடையாது. இது சட்டத்திலே இருக்குது. கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது, கடற்கரை மேலாண்மை சட்டத்தில் இருக்குது. இப்போ வந்துக்கிற வரைபட கடற்கரை ஒழுங்குமுறை வரைபட திட்டத்தையும் இருக்குது. அதனால் எங்களுக்கு உண்டான உரிமை இருக்குது. அந்த உரிமையை அரசாங்க அதிகாரிகளும் அரசை நடத்துகிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ மீனவர் வந்து ஒரு வீடு கட்டுறாங்கனாக்கா அந்த வீடு அவங்க எந்த தைரியத்தில் கட்டுறாங்க, அது எப்படி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு ஆராயக்கூடாது. அந்த ஆராயிற சிந்தனை கூட இல்லாமல் ஒரு அதிகாரி நம்ம ஐயா வந்து நான் உண்மையிலே பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து தவறான முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவை வந்து மாற்றிக்கணும், ஆராயணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொழில் ரீதியாக இருக்கிற எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் அந்த வந்து ஒரு ஆராய்ஞ்சு இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செஞ்சால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், இல்லை அவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு ஆராயணும். அந்த ஆராயிற தன்மை இல்லாதனால ஒரு பெரும் கொந்தளிப்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எங்கள் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஊருக்குள்ளே தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து எல்லாருக்கும் மனு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் மனு கொடுப்போம். அதுக்கு அவங்க செவி சாய்க்கல அப்படின்னா ஒரு சமுதாய தழுவிய கடற்கரை ஓரம் பழவேற்காடு மூலம் பாண்டிச்சேரி வர எல்லா சமுதாயம் தழுவிய போராட்டம் நிச்சயமாக வெகு விரைவில் நடக்கும். அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்துட்டாங்கனாக்கா நாங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம், அரசாங்கமும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது ஒரு இதை தொல்லையை கொடுத்துட்டே தான் இருப்போங்க. அது வந்து போராட்டம் கண்டிப்பாக போகும். எங்கள் கோரிக்கை தானே வச்சிடறோம். எங்கள் கோரிக்கை வந்து இந்த பகுதியில் இருந்த வீட்டை நாங்கள் கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும். ரெண்டாவது அடிப்படை வசதிகள் தரணும். அப்படி அவங்க தர மறுக்க காலத்தில் கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துவோம். இது வந்து தார்மீக அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்களை ஒடிந்து ரெண்டாம் தர குடிமக்களாக அங்கே இந்த அரசாங்கம் நினச்சதுன்னா அதோடைய விளைவுகள் இந்த அரசாங்கம் சந்திக்கும். பாருங்க, எங்கள் பேர் ரத்னர், அவர் பேர் பிரதீப் ஜெயக்குமார்.